அன்பார்ந்த உறவுகளுக்கு இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நான் ஒரு விஷயத்தை ஆதங்கத்தோடு பதிவிட விரும்புகிறேன். நான் அடிக்கடிக்கு என்னுடைய வீடியோவில் நான் போடுவது உண்டு. முக்கியமாக குழந்தைகளை பற்றி அதிகமாக நான் போடுவேன். பெற்றோர்கள் குழந்தைகளிடம் நேரத்தை செலவழிக்க வேண்டும். அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது குழந்தைகளிடம் செலவழிங்க. ஸ்கூலில் என்ன நடக்குது, என்ன மிஸ் வந்தாங்களா, பாடம் நடத்துனாங்களா, என்ன பாடம் நடத்துனாங்க, கொஞ்சம் செலவு பண்ணுங்கள். ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும், நீங்கள் எதை சம்பாதிச்சு வைக்கிறீங்களோ இல்லையோ, படிப்பை குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவாக்கி தரும் என்பது நான் அடிக்கடி கூறுவது உண்டு. இப்போ நான் பெண் பிள்ளைகளை பற்றி மட்டும்தான் பேச வந்திருக்கேன். பெண் பிள்ளைகளுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், படிப்போடு சேர்த்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஒரு கலையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோர்கள் தற்காப்பு கலை அதை சொல்லிக் கொடுங்க. கராத்தே சொல்லிக் கொடுங்க, சிலம்பம் சொல்லிக் கொடுங்க. தற்காப்பு, தன்னை தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை, ஒரு கலையை பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. நம்ம உண்மையிலே நம் இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டதா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. என்றைக்கு ஒரு நாள் 100 சவரன் நகையை அணிந்து கொண்டு ஒரு பெண் இரவில் தனியாக சென்று வருகிறாளோ, பாதுகாப்பாக சென்று வருகிறாளோ, அப்பதான் நம்ம நாடு சுதந்திரம் அடைந்து விட்டதாக கருத முடியும் என்று தேச தலைவர் மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கார். ஆனால் இதுவரை அது நடக்கலை. 6 மாத குழந்தையிலிருந்து 85-90 வயது பாட்டி வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடாதான் மாறி வந்துள்ளது. ஒரு பாட்டி வெளியே போக முடியல, ஒரு குழந்தைய வெளியே விளையாட வைக்க முடியல, ஸ்கூலுக்கு அனுப்பி பாதுகாப்பாக வருமா அந்த குழந்தை அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லை. வேலை செய்கிற இடத்துல பாதுகாப்பு கிடையாது, போக்குவரத்தில் பாதுகாப்பு கிடையாது, விடுதியில் பாதுகாப்பு கிடையாது. அப்போ பெண் பிள்ளைகள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து கதவு மூடிட்டே உள்ளே உட்காந்துருக்கணுமா? நான் எதுக்காக இந்த ஆதங்கத்தை நான் பதிவு பண்ணுறேன்? முக்கியமாக ஒரு விஷயம், பெண் பிள்ளைகளுக்கு தயவு செய்து தற்காப்பு கலையை, தன்னை தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய தற்காப்பு கலையை தயவு செய்து பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். படிப்போடு சேர்த்து இதையும் கற்றுக் கொடுங்க. நிறைய பள்ளியில் கற்றுக் கொடுக்குறாங்க. இது ரொம்ப முக்கியம் பெண் பிள்ளைகளுக்கு, கல்வியோடு சேர்ந்து. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கோவை மாநகர ஏர்போர்ட்டில் நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியது, ஒரு பெரிய ஆதங்கம். அது மறைவதற்குள் நேற்று நடந்த அதே மாநகரத்தில் 25 மதிப்புள்ள ஒரு பெண்ணை காரில் கடத்தி கொண்டு கழுத்தை நெரித்து பாலியல் வன்கொடுமை நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குமா? ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அப்போ பெண்கள் நான் பழைய மாதிரி பூட்டிட்டு உள்ளவே உட்காந்துருக்கணுமா? நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுறேங்க இதை பற்றி.